இப்போ நம்ம பார்க்கலாம். அந்தோணி ஒரு வாரத்தின் எல்லா நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் பல் துலக்குகிறார். ஓகேங்களா? அப்போது அந்தோணி வந்து ஒரு வாரத்தில் காலையிலும் மாலையிலும் எல்லா நாளிலும் பல் துலக்குகிறார், காலையிலும் மாலையிலும் பல் துலக்குகிறார். ஜமீன் என்பவர் காலையில் மட்டும் பல் துலக்குகிறார், ஒரு வாரத்தில் வந்து காலையில் மட்டும் பல் துலக்குகிறார். ஓகேங்களா? ஒரு வாரத்தில் அவர்கள் பல் துலக்கும் நாட்களின் விகிதம் என்ன? அவர்கள் பல் துலக்கும் நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து மாற்றி கேட்கல. இப்போ ஜமீன் அந்தோணி அப்படின்னு சொல்லி கேட்கல, அந்தோணி ஜமீன் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அவர்கள் பல் துலக்கும் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் அப்படின்னா 7 நாள். 7 × 2, ஏன்னா காலையிலையும் மாலையிலையும் பல் துலக்குங்க இல்லையா? அப்போனா வந்து 7 × 2 = 14. இது வந்து அந்தோணியோட இது. ஓகேங்களா? அந்தோணியோட விகிதம், அந்தோணியோட நம்பர். ஓகேங்களா? இது விகிதம் கிடையாது, நம்பர். அதுக்கப்புறமா ஜமீன் என்பவர் வந்து ஒரு வாரத்தில் எல்லா நாளும் காலையில் மட்டும் பல் துலக்குகிறார். அப்போனா வந்து காலையிலனா 7 நாள் மட்டும் வரும். அப்போ வந்து இது வந்து ஜமீனோடது. அப்போது அவங்களோட வந்து பார்க்கலாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்தோணி அண்ட் ஜமீன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அப்போ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 14:7. அப்போது 2:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து விகிதம். ஏன்னா இது வந்துட்டு 7ஆல் அடிக்கும் போது 14 வந்து 7ஆல் அடிக்கும் போது 2 வரும், 7 வந்து 7ஆல் அடிக்கும் போது 1 வரும். அப்போ 2:1 இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? 7 × 2 வந்து அந்தோணியோட இது. அதுக்கடுத்து வந்துட்டு ஏன்னா காலையிலும் மாலையிலும் பல் துலக்கிறார். ஜமீன் அப்படிங்கிறது காலையில் மட்டும் பல் துலக்கிறார். அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து 7 நாள் அப்படிங்கும்போது 7. அப்போ அந்தோணி ஜமீன் அப்படின்னா 14:7, 2:1. அடுத்த சம் பார்க்கலாம். உன் பள்ளி நாட்குறிப்பிலிருந்து நடப்பு கல்வியாண்டின் விடுமுறை நாட்களின் எண்ணிக்கையிலிருந்து வேலை நாட்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதத்தை காண்க. விடுமுறை நாட்கள் எவ்வளவு? விடுமுறை நாட்களின் எண்ணிக்கையிலிருந்து வேலை நாட்களின் எண்ணிக்கையை காண்க. வேலை நாட்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதத்தை காண்க. இப்போது மொத்தம் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விடுமுறை நாட்களில் இருந்து வேலை நாட்களுக்கு இருக்கும் எண்ணிக்கையின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் ஒரு வருஷத்தில் எத்தனை நாள்? 365 நாள். இப்போது இதை வந்து நம்ம எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னா வேலை நாள் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 220 நாள் வந்து கண்டிப்பாக வேலை நாள் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போது இந்த 220 நாள் வந்து வேலை நாளாக இருக்கும் பட்சத்தில் வேலை நாள் விடுமுறை நாள் எவ்வளவு அப்படின்னா 365/220 -220 அப்படின்னா 4. அப்போ 145 நாட்கள் வந்து விடுமுறை நாட்கள். இப்போது இதோட விகிதம் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க? விடுமுறை நாட்களின் எண்ணிக்கையிலிருந்து வேலை நாள் தான் கேட்டிருக்காங்க. வேலை நாட்களின் எண்ணிக்கையிலிருந்து விடுமுறை நாள் கேட்கல. அப்போது விடுமுறை நாள் எவ்வளோ? ஒரு நிமிஷம், நான் இந்த இதில் வந்து சொல்கிறேன். விடுமுறை நாட்களின் எண்ணிக்கையிலிருந்து வேலை நாட்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்போ விடுமுறை நாளோட எண்ணிக்கை எவ்வளவு? 145. ஓகேங்களா? அப்போது வேலை நாட்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 220. அப்படி இருக்கும்போது 2, 9 இது வந்து 5ஆல் வகுக்கலாம். ஓகேங்களா? இப்போது 4. அப்போ 29:44. இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து வேலை நாள் தெரிஞ்சிருந்தாலுமே அந்த கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து நீங்கள் கரெக்டாக வாசித்து அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான ஆன்சர். இது நம்ம நினைப்போம் ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் தானே, நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அதில் ட்விஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா கஷ்டம். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி கூட வந்து ஒரு கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி, ஒரு டெஸ்ட்டு இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது நமக்கு வந்து நல்லது. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு வருஷத்தில் வந்துட்டு வேலை நாள் எவ்வளவு? 225 நாள். ஆனால் விடுமுறை நாட்கள் எண்ணிக்கையிலேருந்து வேலை நாள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து வேலை நாள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா விடுமுறை நாள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? மொத்த நாட்கள் எண்ணிக்கையிலேருந்து வேலை நாளை கழிக்கும் போது விடுமுறை நாள் வந்துடும். அப்போ விடுமுறை நாள் வேலை நாள், அப்போ அதை வந்து 5ஆல் வகுக்கும் போது 29:44 அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். 1 மீட்டர் 50 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டர் 80 சென்டிமீட்டருக்கும் இடையேயான விகிதம். இதில் வந்துட்டு நம்ம வந்து அடுத்து வர ப்ராப்ளம்ஸ்லாம் இதுக்கு வந்துட்டு 1 மீட்டருக்கு வந்து எத்தனை சென்டிமீட்டர், 1 லிட்டருக்கு எத்தனை மில்லி லிட்டர், அந்த மாதிரி வந்து அந்த வேல்யூஸ் வந்து தெரிஞ்சிருந்தா அப்படின்னா தான் நீங்கள் போட முடியும். ஓகேங்களா? இப்போது 1 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? இப்போது கிடச்சிருக்குது என்ன? 150 சென்டிமீட்டர் கிடச்சிருக்குது. அப்போது 1 மீட்டர் 150 சென்டிமீட்டர், 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அப்படின்னா 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர், அதோட 50 சென்டிமீட்டர் ஆட் பண்ணுறோம். அப்போ 150 வந்துட்டு ஆன்சர். அதுக்கடுத்து 180 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர் அப்படின்னா 180. அப்போது இந்த 0 கேன்சல் பண்ணிடுறோம். இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? 5:6. அப்போது 5:6 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா?
இன்னொரு தடவை சொல்கிறேன். 1 மீட்டர் 50 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டர் 80 சென்டிமீட்டருக்கும் இடையான விகிதம். இப்போது 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் என்ன வரும்? 1 மீட்டருக்கு வந்து 100 சென்டிமீட்டர் வருமா? அப்போ 150 சென்டிமீட்டர் வந்து இங்கே வரும். அடுத்து 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர்னா 180 சென்டிமீட்டர் வரும். அப்போது இது ரெண்டையும் வந்துட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5:6 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 3 கார்களின் வேகங்களின் விகிதம் வந்து 5:4:6 எனில் அவை குறிப்பிட்ட தொலைவை அடைய எடுத்துக்கொண்ட நேரங்களின் விகிதம். இப்போது ஒரு காரோடைய வேகங்கள் கொடுத்துருக்காங்க. வேகம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நேரம் வந்து எவ்வளவு அப்படின்னா அதை வந்து ரிவர்ஸில் அதை வந்து இன்வர்ஸ் இதில் வந்து போட்டுக்கணும். ரிவர்ஸ் கிடையாது, இன்வர்ஸ். இன்வர்ஸ் இல்லைன்னா அதில் வந்து போட்டுக்கணும். அப்போ 1/5 1/4 1/6 போட்டுட்டு இந்த 5 4 6 இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ 60. இந்த 60 வந்து ஒரு இதுலேயும் வந்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேகம் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த வேகத்தோட விகிதத்தை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நேரங்களின் விகிதம் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இரு எண்கள் வந்து 2:3 என்ற விகிதம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட விகிதம் வந்து எவ்வளோ அப்படின்னா 2:3. அவற்றில் பெரிய எண் சிறிய எண்ணை விட 15 அதிகம். 15 அதிகம் அப்படின்னா 2x ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 2xன்னு எடுத்துக்கிறோம், செகண்டில் வந்து 3xன்னு எடுத்துக்கிறோம். அப்போ பெரிய எண்ணை விட சிறிய எண் எவ்வளவு? 3x - 2x அப்படின்னா வந்துட்டு x = 15. அப்போ வந்து பெரிய எண்ணை விட சிறிய எண் எவ்வளோ மடங்கு அதிகம்? 15 மடங்கு அதிகம். அப்போது இந்த x = 15 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அந்த எண்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இந்த எக்ஸை வந்துட்டு இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சிறிய எண்ணுக்கு சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா 30, பெரிய எண்ணுக்கு சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா 45. இப்போ 30:45 அப்படின்னு வரும்போது முதலாவது எண் வந்து 30 ஆகும், இரண்டாவது எண் வந்துட்டு 45 ஆகும் வரும். நம்ம வந்து ஆனால் இதில் கொடுக்கும்போது வந்துட்டு பெரிய எண் வந்துட்டு முதலாவது எண் வந்து 45னும் இது ரெண்டாவது எண் வந்துட்டு 30னா இது பண்ணிடக்கூடாது. முதலாவது எண் வந்து 30, இரண்டாவது எண் வந்து 45. ஏன்னா 2:3 தான் கொடுத்துருக்கோம், 3:2 கொடுக்கல. ஓகேங்களா? இல்லை நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் வந்து நான் பார்த்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போது இது இந்த எண்களின் விகிதம் வந்து 2:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 2x 3x அப்படின்னு போட்டுட்டு அவற்றில் பெரிய எண் சிறிய எண்ணை விட 15 அதிகம் எண்ணில். அப்போ பெரிய எண்ணை விட சிறிய எண் வந்து எவ்வளோ அதிகம்? 15 அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த எண் வந்துட்டு x = எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 15 கிடச்சிருச்சு இல்லையா? இதை வந்து சிறிய எண்ணில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பெரிய எண்ணில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸை வந்து இதில் ரெண்டுலேயுமே வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த ரெண்டு இதுலேயுமே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ணோன்னா கிடைக்கிற எண் வந்து என்ன அப்படின்னா முதல் இதுக்கு வந்துட்டு 30, இரண்டாவது இதுக்கு வந்து 45 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, சரி. அடுத்து இரு எண்களின் விகிதம் வந்து 3:4. அவ்விரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து 625 எனில் அந்த எண்கள் என்ன? இப்போது இரு எண்களின் விகிதம் 3:4. அவ்விரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், வர்க்கங்கள்னா என்ன? 9. இப்போ 3ஓட வர்க்கம் என்ன? ஸ்கொயர். அப்போ வந்து 3ஓட வர்க்கம் என்ன? 9. 4ஓட வர்க்கம் 14. அப்போது ரெண்டுக்கும் வந்து ஸ்கொயர் x² பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து 25x² வரும். இப்போ வந்து 25x² வந்துச்சு அப்படின்னா 25x² = 625. ஓகேங்களா? அப்போது x² = 625/5 25. அப்போது இது வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 5. இப்போது இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் 225. அப்போ x = 5. அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த x = 5 அப்படின்னா அவ்விரு எண்களின் அந்த எண்கள் யாது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 5 வந்துட்டு ஃபஸ்ட் எண்ணிலே சப்ஸ்டிட் பண்ணால் 15, செகண்ட் எண்ணில் சப்ஸ்டிட் பண்ணால் 20 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இரு எண்களின் விகிதம் வந்து எவ்வளோ அப்படின்னா 3:4. அப்போ 3x 4x அப்படின்னு போட்டுட்டு அவ்விரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னா 9x² 16x². அதோட கூடுதல் என்ன அப்படின்னா 625. அப்போது இந்த இது எண்களின் கூடுதல் வந்து 25x² = 625 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த வந்து 25ஆல் இந்த 625 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா x² = 25 வரும். அப்போ x = 5 வரும். ஓகேங்களா? இந்த எக்ஸை வந்துட்டு ரெண்டு எண்ணிலையும் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா முதல் எண் = 15, இரண்டாவது எண் = 20. ஓகேங்களா? அவ்வளோதான் வரும். அதுக்கடுத்து கீழ் காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் பின்ன வடிவம் காண்க. எளிய வடிவம் என்ன, பின்ன வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 1 மீட்டர் 25 சென்டிமீட்டருக்கும் 2 மீட்டருக்கும் எளிய வடிவம் பின்ன வடிவம். 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர், 1 மீட்டருக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வரும்? 100 சென்டிமீட்டர் வரும். அப்போது 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் 125, 165:200 அப்படின்னு வரும்போது அது வந்துட்டு எவ்வளோ வரும் அப்படின்னா 5:8 அப்படின்னு சொல்லி வருது. அது வந்து எளிய வடிவம். பின்ன வடிவம் வந்துட்டு 5:8 வந்து வருது. ஓகேங்களா? அதுக்கடுத்து உள்ளதுக்கு வந்துட்டு எளிய வடிவம் பின்ன வடிவம் 3 கிலோகிராமிற்கும் 750 கிராம் 750. ஓகேங்களா?
750 கிராமிற்கும் இடையே உள்ள எளிய வடிவம் பின்ன வடிவம் காண்க. 1 கிலோகிராமுக்கு எவ்வளோ கிராமு? 1000 கிராம். ஓகேங்களா? அப்போது 3 கிலோகிராம் அப்படின்னு வந்தால் 3000 கிராம். 3000 இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டு 750 அப்படின்னு போட்டு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4:1 வரும். அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கடுத்து 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம். இப்போது 3 மீட்டர் வந்து எவ்வளோ? 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டருக்கு வந்துட்டு 100 சென்டிமீட்டர். அப்போ 3 மீட்டர்னால் 300 சென்டிமீட்டர். 300:200 அப்படின்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி 3:2 அப்படின்ற ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்க்கலாம். 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் இடையில் உள்ள விகிதம். அப்போ 1 கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். அப்போது 5 கிலோமீட்டர் எவ்வளோ வரும்? 5000 மீட்டர். அப்போ 5000:400 50:4. இப்போ வந்து இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நான். 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோ மீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். அப்போது 5 கிலோமீட்டர் அப்படின்னா 5000 மீட்டர். அப்போ 5000:400 அப்படின்னு வரும்போது 50:40 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து சம் பார்க்கலாம். 1 லிட்டருக்கும் 50 மில்லிலிட்டருக்கும் உள்ள விகிதம். 1 லிட்டருக்கு எவ்வளோ மில்லிலிட்டர் வரும்? 1000 மில்லிலிட்டர் வரும். ஓகேங்களா? அப்போது 1 லிட்டருக்கு 1000 மில்லிலிட்டர் அப்படின்னா 50 மில்லிலிட்டர் அப்படின்னு வரும்போது 1000:50 அப்படின்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 20:1 அப்படின்ற ஆன்சர் வந்து வரும். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 75 பைசாவிற்கும் ரூபாய் 2க்கும் உள்ள விகிதம் என்ன? 75 பைசாவிற்கும் ரூபாய் 2க்கு வந்து எவ்வளோ பைசா வரும்? 200. ஒரு ரூபாய்க்கு எத்தனை பைசா வரும்? 100 பைசா. அப்போது 2 ரூபாய்க்கு 200 பைசா. 75 பைசாவிற்கும் 200 பைசாவிற்கும் உள்ள விகிதம் வந்து 3:8. ஓகேங்களா? அதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3:8 வந்து வந்துடும். அதுக்கடுத்து 555 கிராமிற்கும் 5 கிலோகிராமிற்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? 555 கிராம் வந்து போட்டுக்கிறோம். 1 கிலோகிராமுக்கு எத்தனை கிராம் சொன்னேன்? 1000 கிராம். அப்போது ஒரு 555 கிராம் போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து 5 கிலோகிராமுக்கு எவ்வளோன்னா 5000. அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 111:1000 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இது இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 555 கிராமிற்கும் 5 கிலோகிராமிற்கும் உள்ள விகிதம். அப்போ 1 கிலோகிராம் = 1000 கிராம். அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா 5 கிலோகிராம் = 5000 கிராம் அப்படின்னு சொல்லி வரும். 555:5000 அப்படின்னா வந்துட்டு 111:1000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து 21 கிலோமீட்டருக்கும் 175 மீட்டருக்கும் உள்ள விகிதம் காண்க. 21 கிலோமீட்டர் அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். அப்போனா 21 கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர் அப்படின்னா 21000 கிலோமீட்டர் :175 அப்படின்னா ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 120:1. அதான் ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கடுத்து நேர்விகித முறை. அதுக்கடுத்து உள்ளது வந்து எதிர்விகித முறை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேர்விகித முறை பார்க்கலாம். ஓகேங்களா?